ஹே காய்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ராக்கெட்ரி படத்தோடைய ட்ரெய்லரில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராக்கெட்ரி தி நம்பி விளைவு இந்த படம் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார் மாதவன். முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ராக்கெட்ரி ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. ராக்கெட்ரி படம் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் ஆகிய மொழிகளை எடுத்திருக்கிறாங்க. அதில் தமிழில் சூர்யா கெஸ்ட் ரோலாக வராரு. படத்தில் நடிகர் சூர்யாவாகவே நடிச்சிருக்கிறாரு. அப்படி கெஸ்ட் ரோலுக்கு வர சூர்யா சம்பளமே வாங்கலையாமா. இந்த படத்துக்கு சூர்யா மட்டுமல்ல, பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானும் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ட்ரெய்லரில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அது யாருன்னா, அவர் தான் அந்த கதையோடைய ஒரிஜினல் ஹீரோ. அதாவது இந்த படத்தோடைய கதை நம்பி நாராயணன் ஒருத்தருடைய ஒரிஜினல் லைஃப் ஸ்டோரியை மையமாக வச்சு எடுத்துருக்குறோம்னு இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய ஃபேஸை அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு நடுவில் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுங்கிற இடத்துல இட்டுங்கிற நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராக்கெட் பறக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே நம்பி விளைவுன்னு போட்டிருக்கிறாங்க. நம்பி நாராயணன் இவருடைய கதை, இதை மையப்படுத்தி தான் இந்த கதையை நகரப்போகுதுன்னு டைட்டிலில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எப்படியெல்லாம் நம்பி நாராயணன் கஷ்டப்பட்டிருக்கிறாருன்னு படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் இந்த ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, மாதவனுக்கு வயசாயிருச்சு. வயசானதுக்கு அப்புறம் அவரை நம்ம சூர்யா ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில் நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கிற மாதிரி கேட்குறாரு சூர்யா. சூர்யா கேட்கும்போது மாதவன் வயசான கேரக்டரில் உட்காந்துருக்கிறாரு. அப்படியே மாதவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சின்ன வயசில் இருந்தே அவருக்கு ராக்கெட் மேலே ரொம்ப ஆர்வம். அதில் இருந்து அவர் வளர்ந்து ராக்கெட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரோக்குள்ளே அவர் நுழைகிறாரு. இஸ்ரோவில் இருந்து அவராக தனியாக ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி ஒரு இன்ஜின் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு ராக்கெட் விடுறதுக்கு. அதுவும் அந்த ராக்கெட்டுக்குள்ளேயே சேட்டலைட்லாம் வச்சு ஃபேஸில் லான்ச் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. இஸ்ரோவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிற ஃபார்முலாவை தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன ஃபார்முலா வச்சு ராக்கெட்டு இன்ஜின் எல்லாம் செய்கிறாரு. செஞ்சு அதை லான்ச் பண்ணும்போது அது வெடிக்குது. வெடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ ஏன் ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு மாதவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன ஃபார்முலாவை தான் நான் செஞ்சேன், நான் செஞ்சது வெடித்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற சொல்கிற மாதிரிலாம் டயலாக் இருக்குது. இந்த ஒரு ஃப்ரேமில் இதையெல்லாம் நாசாவில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்குள்ளே நிறைய திறமை இருக்குது, நீ ஏன் நாசாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மாதவன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அங்கே வரலாம் விருப்பம் இல்லை, நான் இஸ்ரோலே இருந்துக்கிறேன், எங்கள் நாட்டுக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் கடுப்பானவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரோக்குள்ளே ஒரு கருப்பு ஆளை செட் பண்ணுறாங்க. இஸ்ரோவுடைய ரகசியத்தை எல்லாத்தையுமே நாசா கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. மாதவன் தான் அந்த ரகசியத்தை எல்லாமே வெளியில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மாதவனை ஒரு தேச துரோகியான பட்டம் கொடுத்து மாதவனை போறவங்க வரவங்க எல்லாருமே அடிக்கிற மாதிரி சீன் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சில பொய்களை கிளப்புறாங்க. இதனால போராட்டம் பண்ணி அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஜெயிலெல்லாம் போடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஜெயிலையும் எதுக்கு வித்த, எவ்வளவு காசு கொடுத்து வித்த அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை போட்டு மிதிக்கிறாங்க. அப்படி அவரும் ஜெயிலே கிடக்கிறாரு. அப்புறம் தாடி மீசை எல்லாமே பெருசா வளர்ந்து திருப்பி எப்படியோ கடைசியில் ரிலீஸ் ஆகி வராரு. ரிலீஸ் ஆகி வந்த மறுபடியும் அவர் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சி வித்தாரா, ராக்கெட்டு சக்ஸஸாக போச்சா அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் கதை. அது என்னென்னு நம்ம இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஒரு முழுக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக இருக்கலாம். இந்த படத்தில் 25 வயசு பையனா, 40 வயசு ஆளா, 60 வயசானவராக மாதவன் வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, மாதவனும் ஒய்ஃபா சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. சூர்யா மாதவனுக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாரு. 60 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறமா தான் அவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் ஏதோ ராக்கெட் சக்ஸஸ் லான்ச் பண்ணினதுனால இந்த மாதிரி இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா, போலீஸில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி சீன் காட்டியிருப்பாங்க. அப்போ அவர் கையில் ஒரு ஹேண்ட் கேப் இருக்கும். அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா போலீஸ் மாதிரி தெரியும். ஸோ ஒரு பாதி கேரளா பகுதியிலையும் மீதம் தமிழ்நாட்டிலையும் எடுத்திருந்துருக்கலாம். அவர் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 12 மணின்னு இருக்கும். ஸோ மதியானம் 12 மணிக்கு அவர் போலீஸை பிடிச்சிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் மாதவனை பற்றி ஒரு சில பொய்கள் போட்டு தான் வருது. அதுவும் இங்கிலீஷ், மலையாளம் பேப்பரில் இருக்குது. இவர் இந்த சீக்ரெட் எல்லாத்தையும் வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பரில் எல்லாம் லான்ச் ஆகுது. அதுவும் அந்த மலையாள நியூஸ் பேப்பரையும் காட்டுறாங்க. ஸோ கேரளாவில் தான் இது மெயினாக காமிச்சிருக்கிறாங்க.
அதே இது நம்ம மாதவனோட ஒய்ஃப் ஹீரோயினான சிம்ரனும் எடுத்து படிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் இருந்து கையில் ஒரு கிஃப்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டுக்கு மேலே தான் வந்து அந்த நியூஸ் பேப்பரை வச்சு படிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து யாரையோ மூஞ்சில குத்தி இருப்பார் போல், யாராவது தப்பாக பேசி இருந்திருக்கலாம். அதனால் வாயிலே வந்து குத்தியிருந்து ரத்தம் வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மாதவனை போட்டு போலீஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்சி அவருடைய உருவ பொம்மையெல்லாம் போட்டு அடித்து உடைக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு லெவலில் சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் மாதவனை வச்சு 3 பேர் சேர்ந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் மூஞ்சியில் வந்து காஃபியை ஊற்றுற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மாதவன் வந்து ஒரு காலேஜில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டான்னு தெரியல, இல்லை லெக்சராக இருக்கிறாரான்னு தெரியல, காலேஜ் லைஃப்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதில் இவர் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. அதே இது கிளாஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு தேடுற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரில் பார்க்கும்போது நம்ம சூரியரை போட்டுற படம் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோவுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பொருளை வந்து உத்து பார்க்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல். அப்புறம் நம்ம மாதவனை வந்து கூப்பிட்டு ஒரு அவார்ட்லாம் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொடி இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் வந்து இடையில நிறைய டைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன டைலாக் அப்படின்னா, ஆணவம், திமிர், காரியவாதி, அழிக்கப்பட்டவன், தேசப்பற்றினால் அறியாமையில் உழலும் ஒரு தேசத்திற்கு கற்பனை கிட்டாத நம்பி நாராயணுடைய உண்மை கதை தழுவி ஒரு தனி மனிதனுக்கு இழக்கப்படுற அநீதி சில நேரங்களில் ஒரு நாட்டுக்கே துரோகமாக அமைந்துவிடும் வெறித்தனமான டயலாக்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. இதில் ஒரு காலேஜை காட்டியிருக்கிறாங்க. அது எந்த ஊருன்னு தெரியல. அங்கே இவர் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து உள்ள அவருடைய கிளாஸை வந்து தேடுற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. கடைசியாக ஒரு வழியாக சேட்டலைட்லாம் வந்து இந்தியாவுடைய லோகோவை வச்சு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 25th anniversary அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க போல். ராக்கெட் வெடிச்சதுனால இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லுவார். இவர் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னா இஸ்ரோவோட ஒரு ஹெட் அதிகாரியாக இருக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஒரு பாதி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, இன்னொரு பாதி வந்து எல்லோ கலரில் ஒரு மங்கலான பிரிண்டில் இருக்குது. லாஸ்ட் சீன்ஸில் தான் வந்து பிரைட்டான ஒரு கதையாக இருக்குது. இதெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லரில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.